லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டில்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நாடு சுதந்திரமடைய தங்கள் இன்னுயிர் நீத்த வீரர்கள், தியாகிகளை வணங்குகிறேன். 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இதற்கு பல துறைகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வரும் நாட்களில் உற்பத்தித் துறை, விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள், போக்குவரத்து, ராணுவம், பசுமை எரிசக்தி மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் அதிக கவனம் செலுத்தப்படும். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா பல துறைகளில் சாதித்துள்ளது. கொரோனா காலத்திலும் இந்தியா மிகச்சிறப்பாக செயல்பட்டது. அதுபோன்ற காலங்களில் நம் மக்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதில் சில சக்திகள் எதிர்மறை எண்ணங்களை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் எப்படிப்பட்ட சூழலையும் கடந்து நாம் சாதித்துள்ளோம். எரிபொருள் இல்லை, கேஸ் இல்லை, மருந்து இல்லை என பொய்களை, வீண் வதந்திகளை சிலர் பரப்பினர். 40 ஆண்டுகளாக நாட்டை அச்சுறுத்திய நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டுள்ளது. காடுகளுக்குள் மறைந்திருந்து துப்பாக்கி ஏந்திய நக்சல்களை ஒடுக்கிவிட்டோம். ஆனால் மக்களோடு மக்களாக சுற்றித் திரியும் மனதளவில் நக்சல்வாத சிந்தனை கொண்டோரிடம் கவனமாக இருக்க வேண்டும். 1925 2014 வரை நாட்டின் ஒட்டுமொத்த ரயில் நெட்வொர்க்கில் 30% மட்டுமே மின்மயமானது. அடுத்த 10 ஆண்டுகளில் 100% பணியை முடித்துள்ளோம். 2036 ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்கள் சாதிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஊர்தோறும், கிராமம் தோறும் 5 முதல் 15 வயதுடைய சிறுவர்களின் விளையாட்டு ஆர்வம், திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். நாம் பெண் சக்தியை போற்றும் நிலையில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை அரசியல் காரணங்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது வருத்தம். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மீண்டும் வலியுறுத்துகிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும். தாங்களே தங்கள் விவரங்களை மிக சரியாக ஆன்லைனில் பதிவேற்றுங்கள். அப்போதுதான் பிழையற்ற, சரியான, துல்லியமான கணக்கெடுப்பு சாத்தியமாகும். கனவும் லட்சியமும் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். அப்போதுதான் நம் சாதனையும் மிகப்பெரியதாக இருக்கும். நாட்டின் வளர்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுப்போம் என பிரதமர் மோடி பேசினார். महिलाओं के सामर्थ्य के पुजारी बनिए, उन महिलाओं के सम्मान में आगे आइए और जल्द से जल्द हमारी माताओं बहनों को 33% विधानसभा और लोकसभा में उनको प्रतिनिधित्व मिले. वे भारत की नीति घड़तर के अंदर अपना योगदान दे. समय की मांग है और मैं सभी राजनीतिक दलों से फिर से आग्रह करता हूं, आइए महिला आरक्षण लागू करके महिला सम्मान में आप भी जुड़िए, आप भी यश लीजिए, आप भी क्रेडिट लीजिए, लेकिन मेरी माताओं बहनों को हक दीजिए.